பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தினாலே இந்த ஜூலை மாத வாக்குத்தத்த ஆராதனையில் இணைந்திருக்கிறவங்கள் யாவரையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமென். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் கர்த்தர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்து நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த புதிய மாதத்தினுடைய இந்த மாலை வேளையில் இந்த கூடுகையில் இணைந்திருக்கிற நாம் ஆமென், கொஞ்ச நேரம் கர்த்தரை நம்ம ஆராதிக்க போகிறோம். தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்வார். ஆமென். இந்த வேளையிலும் கூட தொடர்ந்து நம்ம கண்களை மூடி தேவ சமூகத்தில் இந்த கூடுகையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கிற இடங்கள் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் நடுவில் கடந்து வருவீராக. உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, இப்போ வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே. கிருபையுள்ள நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான இந்த புதிய மாதத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காய் நன்றி. இந்த மாலை வேளையில் அப்பா, இந்த கூடுகையில் இணைந்திருக்கிற இந்த ஆன்லைன் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு வீடுகளையும் உம்முடைய பிரசனம் நிரப்பி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, இந்த ஆராதனையினுடைய தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசனம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. பாடல் ஆராதனை வேளைகள் ஆண்டவரே, ஜெப நேரங்கள், செய்தியின் வேளைகள் ஒவ்வொன்றிலும் உம்முடைய பிள்ளைகளோட கர்த்தர் நீர் பேசுவீராக. என்ன நிலைமையில் அவர்கள் இருந்தாலும் சரி ஆமென், இந்த கூடுகை முடியும் பொழுது கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் நீர் செய்ய வேண்டுமாய் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் தாமே மகிமைப்படுங்க. பிதாவாகிய தேவனை, குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை, தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் நடுவில் நீர் அசைவாடுவீராக. நீர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் தேவனாயிருக்கிறீர். நீர் ஒவ்வொரு வீடுகளையும் உடைய பிரசன்னத்தினால நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. எல்லா கன மகிமை புகழ்ச்சி உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே நீர் அங்கே வாழ்கிறீர். ஹல்லேலூயா. நம்ம சேர்ந்து பாடி, இந்த பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர்.
உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. நம்முடைய தேவனை போல ஒரு தேவன் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அவரே சகல கனத்துக்கும் சகல புகழ்ச்சிக்கும் பாத்திரராய் இருக்கிறார். அந்த தேவனை உண்மையாய் நம்ம துதிக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்து முடிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். சேர்ந்து பாடலாமா? உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். கர்த்தாவே எழுந்தருளும், கர்த்தாவே எழுந்தருளும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நம் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். அவர் நம் நடுவில் வாசம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென். வசனம் சொல்லுகிறது, நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் சிம்சோனை பெலிஸ்தர்களுடைய கரத்தில் பிடித்து கொண்டு போய் கொடுக்கும்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை புது கயிறுகளால் கட்டி அவனை கொண்டு வரும் பொழுது பெலிஸ்தர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். சிம்சோனை நாங்கள் முறியடிக்க போகிறோம் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோனின் மேலே இறங்கின பொழுது அவனுடைய புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போல அருந்து போயிற்று. ஹல்லேலூயா. ஒரு சிறிய கழுதையின் தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை சங்காரம் பண்ணுகிறார். அது முடிக்கும் பொழுது ஒரு பலவீனம், ஒரு சோர்வு. அப்பொழுது கர்த்தரை நோக்கி சிம்சோன் வேண்டிக் கொண்ட பொழுது, ஆண்டவரே, இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தருடைய கரத்தில் நான் மடிய வேண்டுமான்னு சொல்லி கதறின பொழுது கர்த்தர் என்கேதியிலிருந்து ஒரு நீரூற்றை அவர் வரப்பண்ணினார். ஹல்லேலூயா. அவன் தாகத்தை தீர்த்து பலனடைந்த பொழுது அந்த ஸ்தலத்திற்கு ஒரு பெயரை வைக்கிறார். என்னஹோர், என்ன கோரி என்று சொல்லி பெயரிடுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் நம்முடைய தாகத்தை தீர்க்கிறதான தேவன். ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்துல வந்து பானம் பண்ண கடவன், நான் அவனுக்கு ஜீவ நீரூற்றை கொடுப்பேன் என்று சொல்லி சமாரியா ஸ்திரியை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில வறட்சி இருக்கலாம். ஆமென். எந்த ஒரு ஆசீர்வாதங்களும் இல்லாம இத்தனை நாட்கள் ஒரு வறண்டு போன சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆண்டவரே, கவலைப்பட வேண்டாம். ஆகாருக்காக ஒரு நீரூற்றை கர்த்தர் உண்டு பண்ணி இருப்பாரானா? சிம்சோனுக்காக தண்ணீரை கர்த்தர் கொண்டு வந்திருப்பார்னா? வசனம் சொல்லுகிறது, நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு எங்கு தண்ணீரால நிரப்பப்படும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஜீவ நீரூற்றாகி ஆவியானவர் கடந்து வரும் பொழுது ஆசீர்வாதங்களினால நிரப்ப அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். விசுவாசத்தோடு இந்த பாடலை நம்ம சேர்ந்து பாடலாம். என்னக்கோர், நீர் எங்கள் துணையாளர் ஆண்டவரே, எங்களுடைய தாகத்தை தீர்க்கிற ஜீவ தண்ணீர்
தண்ணீராகிய நீர் எங்கள் வாழ்க்கையில நன்மைகளை செய்வீராகன்னு சொல்லி அந்த விசுவாசத்தோடு கூட பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அவர் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். கைகளை தட்டி சேர்ந்து பார். பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, என்னாகோர் நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னாகோர் நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடுண்டு, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடுண்டு, வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே நடத்துவி, வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே நடத்துவீர், என்னாகோர் நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னாகோர் நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. ஆமென். சோர்ந்து போகிறவர்களுக்கு பலத்தை தருகிறதான தேவன், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறதான தேவன், நம்முடைய வாழ்க்கையில சோர்வுகளை மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீ, சத்துவமில்லா வேளையில் அதை
பெருக செய்கின்றீர். சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீர். சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றீர். பலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன், புது பலனடைந்திடுவேன், நான் உயர பறந்திடுவேன். விசுவாசத்தோடே என்னக்கோர் நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோர் நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. என்னக்கோர் நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோர் நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னஹோர், என்னஹோர் நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னஹோர், என்னகோர் நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவர், ஆவியானவரே, ஆவியானவர். பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. மீண்டுமாய் என்னக்கோர் நீரெந்தன் துணையாளரே, நீரே எங்கள் துணையாண்டவரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோர் நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழகாக ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதம் 23, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அதிகாரம். ஆமென். அதில் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்று. ஹல்லேலூயா. நம்ம மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிற சூழ்நிலைகள் இருந்தாலும் அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையவே மாட்டேன், அவர் என்னை புல்
முள்ளுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போகிறார். ஆமென். அவர் என்னுடைய ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஹல்லேலூயா. இதில் அழகா ஆவியானவர் சொல்லிக் கொடுத்த ஒரு வார்த்தை. ஆமென். அவர் என்னுடைய ஆத்துமாவை தேற்றுகிறார். எதனால? அவருடைய நாமத்தை நான் அறிந்தது நிமித்தமா. ஆமென். அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில். ஆமென். கர்த்தருடைய நாமத்தை நம்ம அறிஞ்சிருக்கிறோம்னா நம்முடைய வாழ்க்கையில நீதியின் பாதைகளில் கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நீதியின் பாதையில ஜீவன் உண்டு, அந்த பாதையில மரணமே இல்லை. ஆமென். பரலோக ராஜ்யத்திற்கு நேர, ஆமென், மரணமே இல்லாத ஒரு நாட்டிற்கு நேர நம்மளை நடத்தக்கூடிய ஒரே தெய்வம் அவர் ஒருவர் மாத்திரமே. ஆமென். அவர் நம்மளை நடத்தும் பொழுது நம்முடைய பாதைகளில் எந்த சூழ்நிலையிலும் மரணம் இல்லை. நாம் பூமியில மரிக்கலாம், ஆனால் பரலோகத்தில் நமக்காக ஒரு வாசலை, நமக்காக ஒரு ஸ்தலத்தை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்கிறது நிமித்தமா நீங்க தேவனுடைய நாமத்தை அறிந்திருப்பீர்கள்னா அவருடைய நாமத்தினால ஆமென் நம்மை நீதியின் பாதைகள் நடத்துகிறது மாத்திரமல்ல, மரண இருளின் பள்ளத்தாக்கள் நீங்கள் நடந்தாலும் எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இயேசு என்கிற நாமத்தை அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். சேர்ந்து பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். வானத்திலும் இந்த பூமியிலும் ஆமென் வேறொரு நாமமே இல்லை. மனுஷர்களுக்குள்ள உம்முடைய நாமமே உயர்ந்தது என்று அந்த விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையால் வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமமில்லை. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையாய்
வேறொரு நாமமில்லை. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமமில்லையே. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமமில்லை. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையார் வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையார் வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற இடங்கள் அப்படியே கண்களை மூடி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவர், சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் மேற்பட்டவர், தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர், சேரக்கூடாத ஒளிகளில் வாசம் பண்ணுகிறவர், மனிதர்கள் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவராகிய அதரிசனமான நம்முடைய தேவனாகிய கர்த்தர், தேவனுடைய தச்சுரூபமும் ஒரே பேரான குமாரனும், நம்மை விடுதலையாக்க நம்மை மீட்க வந்த தேவ ஆட்டுக்குட்டியானவராகிய கிறிஸ்துவை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்த 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 நம்முடைய ஜீவியங்களில் அவர் நன்மைகளை செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அவருடைய நாமமே மேலான நாமம். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு என்கிற நாமத்தை அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஆமென். அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை ஆமென் அறிவிக்கும் பொழுது வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் முடங்குமே, பாதாளத்தின் கட்டுகள் உடையோ. ஆமென். பாதாளம் நடுங்கோ, சத்துருக்களினுடைய வல்லமைகள் நிர்மூலமாக்கப்படும். அந்த இயேசுவே ஆண்டவர், அந்த இயேசுவே ஆண்டவர். ஓ ரபா ஷேகே ரிபாலா பரபலரா. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம்.
ரிகபா ஷபரபரபக துடனமனா ரியந்துனால ரெகதுட ஹல்பகடகசியந்துனாலரா. இந்த புதிய மாதத்துல கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமானதற்குள் ஓடி சுகமாயிருப்பா. ஒருவேளை இத்தனை நாட்கள் பலவிதமான சோதனைகள், பலவிதமான போராட்டங்கள், தேவனுடைய நாமத்திற்கு வெளியே நம்ம இருக்கும் பொழுது நமக்கு பாதுகாப்பு இல்லை, நமக்கு அடைக்கலம் இல்லை. அடைக்கல பட்டணத்திற்குள்ள வரும் பொழுது ஆமென், யோசுவா கட்டினதான அடைக்கல பட்டணத்திற்குள்ளாய் யாதொரு மனுஷன் உள்ளே கடந்து போனாலும் அவனுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற தீமைகளிலிருந்து ஆமென் அவன் காக்கப்படுவான். இன்றைக்கு அடைக்கல பட்டணத்துக்குள்ள ஆமென், கர்த்தருடைய நாமத்துக்குள்ள நீங்கள் உள்ளே கடந்து வரும் பொழுது அவருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில மேலான காரியங்களை செய்யுமே. ஓ ஹல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவருடைய சமூகம் எப்படி நாங்க உள்ள அவருடைய நாமத்துக்குள்ள வர்றது? அவருடைய சமூகம், அவருடைய பிரசனம், அவருடைய பிரசனத்துக்குள்ள யாதொருவர் உள்ள இருந்தாலோ அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் பாதுகாப்புகளை கட்டளையிட போதுமானவராய் இருக்கிறார். யோபுவுக்குண்டான எல்லாத்தையும் கர்த்தர் காவல் பண்ணினார். காரணம், யோபு தேவ சமூகத்தை நாடினது நிமித்தமா. ஹல்லேலூயா. நீர் எனக்கு துணையாயிருப்பதா, உம் நிழலில் அகமகிழ்கின்றே. நீர் எனக்கு துணையாயிருப்பதா, உம் நிழலில் அகமகிழ்கின்றே. இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றிக் கொள்வேன், தாங்குதையா உமது கரம். கண்களை மூடி சொல்லலாம். இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டேன், தாங்குதையா உமது கரம். என்னுதடு உம்மை துதிக்கும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என்னுதடு உம்மை துதிக்கும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என்னுதடு உம்மை துதிக்கும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என்னுதடு உம்மை துதிக்கும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம். சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. ஆஹா ஹல்லேலூயா, 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 ஆஹா ஆமென். Thank you Lord. நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமமே எங்களுக்கு பலத்தை தருக்கும். அதற்குள்ளாய் நாங்கள் எப்பொழுது மூழ்கி இருக்க
உடைய பிரசன்னத்தின் ஆழத்தில் மூழ்கி இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எல்லா கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இதுவரை எங்களை நடத்தினவர் ஆண்டவரை தொடர்ந்து நீர் நடத்த போதுமானவராயிருக்கிறீர். உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஜூலை மாதத்தின் இந்த முதல் நாளில் நம்மை நடத்துகிற தேவன், நம்முடைய எல்லா நன்மைக்கும் காரணராயிருக்கிற பரலோகத்தின் தேவன், அவருடைய திரு சமூகத்தில் இந்த மாதமும் தேவன் நம்மை நடத்தும்படி நாம் அவருடைய பிரசன்னத்தில் ஜெபிப்போம். தேவன் நம்மை நடத்த வேண்டும் என்று விரும்புகிற மனிதன் தேவனை நோக்கி ஜெபிப்பான். தேவனுடைய ஒத்தாசையை விரும்புகிற மனிதன் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்பான். தேவனுடைய ஒத்தாசையை விரும்பாத மனிதன் ஒரு நாளும் தேவனை தேடவும் மாட்டான், தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கவும் மாட்டான். நாம் தேவனை தேடுகிறவர்களாய் இருப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த ஜூலை மாதத்திலும் ஆண்டவர் நம்மை நடத்தும்படி ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய இருதயத்தை, நம்முடைய நினைவுகளை, நம்முடைய எண்ணங்களை தேவன் பக்கமாய் திருப்புவோம். எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த 7வது மாதத்தின் இந்த முதல் நாளிலே உமக்கு முன்பாக எங்கள் கைகளை கூப்பி வருகிறோம். எங்கள் கைகளை மாத்திரம் அல்ல, எங்கள் இருதயத்தையும் உம் பக்கம் திருப்புகிறோம். ஆண்டவரே, உள்ளே போராட்டங்களும் புறம்பே பயங்களும் எங்கள் வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கிறதை யார் அறிந்திருக்கிறார்களோ இல்லையோ, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார். எங்கள் வாழ்வில் எத்தனை போராட்டங்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான போராட்டங்களுக்குள்ளே, ஆண்டவரே, தாக்குதல்களுக்குள்ளே நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறதை ஆண்டவர் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவர் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். தாவீதை எல்லா சத்துருவின் கைகளுக்கும் நீங்களாக்கி விடுவித்த எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சத்துருவின் தாக்குதல்களுக்கும், சத்துருவின் வஞ்சகங்களுக்கும், சத்துருவினுடைய தந்திரங்களுக்கும் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அனுமதிக்காமல் எங்கள் வாழ்வில் ஒருவரும் எங்களுக்கு எதிராக எழும்பி வருவது இல்லை என்றாலும், நீர் அனுமதித்துதான் எங்கள் வாழ்வில் நாங்கள் சத்துருவின் தாக்குதல்களை சந்தித்துக் கொண்டிருந்தாலும் தகப்பனே, இன்றைக்கு ஆண்டவர் நீர் எங்களை கை தூக்கி விடுவீராக. எங்கள் கைகளை தூக்கி விடுவீராக. ஆண்டவரே, நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற இடுக்கண்களில் இருந்து ஆண்டவர் நீர் எங்களை விடுவிப்பீராக. நாங்கள் சந்தித்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே தத்தளிப்புகளில் இருந்து ஆண்டவர் எங்களை கை தூக்கி விடுங்கப்பா, எங்களை கை தூக்கி விடுங்கப்பா. நாங்கள் எவ்வளவாய் அமிழ்ந்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவாய் நாங்கள் எங்கள் விசுவாசத்திலே போராடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு யோசேப்பு சொன்னது போல இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை என்கின்ற எல்லா நிர்பந்தமான நிலைகளையும் தகப்பனே
நீர் அறிந்திருக்கிறீர். தேவனே, எங்களுக்கு தீவிரமாய் வாரும். தேவனே, எங்களுடைய கூப்பிடுதலை கேட்டருளும். தேவனே, எங்கள் சத்தத்திற்கு பதில் தாரும் ஆண்டவரே, பதில் தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, ரிபாலரபா சந்தட பௌரபா அத்கதடரபதனா, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். அன்றைக்கு கோலியாத்தை தாவீது மேற்கொள்ளுகிறதற்கு இதோ கர்த்தருடைய நாமத்தில் நான் வருகிறேன் என்று சொன்னானே, இன்றைக்கு எங்கள் வாழ்வில் எங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லாவற்றையும் தகர்த்து எறிய இதோ எங்கள் சுய பலத்தினால் அல்ல, எங்கள் சுய அறிவினால் அல்ல, எங்களுடைய சாமர்த்தியத்தினால் அல்ல கர்த்தாவே, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறோம். கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறோம். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை உடையவரே, சகல அதிகாரத்தையும் சத்துருவை மேற்கொள்ளுகிறதற்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. சத்துருவின் சகல செயல்களை அழிக்கிற அதிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று எழுத்தின்படி எங்களுக்கு எழுதி தந்திருக்கிற தெய்வமே. சத்துருவை மேற்கொள்ள, சத்துருவை வீழ்த்துவதற்கு கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி, அந்த இரத்தத்தினால் சத்துருவின் தந்தரங்களில் இருந்து எங்களை விடுதலையாக்கி இருக்கிறீரே. ஒரு பக்கம் கர்த்தாவே உம்முடைய நாமத்தில் வருகிறோம், இன்னொரு பக்கம் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே சத்துருவை நாங்கள் எதிர்க்கிறோம் ஆண்டவரே. சத்துருவை எதிர்க்கிறோம், சத்துருவின் செயல்களை எதிர்க்கிறோம், சத்துருவின் தந்திரங்களை கர்த்தருடைய நாமத்தினாலே எதிர்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்களுக்கு எதிராக எழும்புகிற எல்லா சத்துருவின் வல்லமைகளும் ஒளிந்திருந்து மறைந்திருந்து அறிவுக்கு எட்டாத விதத்தில் எங்களை தாக்குகிற, உபத்திரவப்படுத்துகிற, நெருக்குகிற எல்லா சத்துருவின் செயல்களும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. ஒரு வழியாய் வருகிற சத்துரு 7 வழியாய் ஓடி போகட்டும் ஆண்டவரே. தேடியும் காணாதிருக்கிற கிருபை தாரும் ஆண்டவரே. எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள் என்ற உம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் பலிப்பதாக, எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக. ரிபாலாரா பாஷந்தனாம் லிகடரா ஹதடரா பாஷ்யகட லதடரா பகரதடரா பதடா. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். இது நான் என் ஊழியக்காரனுக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரம் என்று சொன்னீரே. நீர் எனக்கு, எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த சுதந்திரத்தினாலே எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகட்டும். எல்லா சத்துருவை துரத்தி போடுகிறோம். எல்லா சத்துருவின் வல்லமைகளையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நாங்கள் தகர்த்து போடுகிறோம். விடுதலையை, ஆசீர்வாதத்தை, நன்மையை கர்த்தாவே உம்முடைய நாமத்தினால் நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களை அவர் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஜூலை மாதத்தின் இந்த முதல் நாளிலே இந்த சோசியல் மீடியா மூலமாக தேவனுடைய வார்த்தையை உங்கள் நடுவிலே கொண்டு வருவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு மாதமும் தேவன் அவருடைய வார்த்தைகளை நமக்கு வெளிப்படுத்தி உணர்த்தி அந்த வார்த்தைகளை
தியானிக்க செய்து அந்த வார்த்தைகளை உரிமை பாராட்டி தேவ பிரசன்னத்தில் ஜெபிக்கவும் அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளவும் தேவன் தம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு கிருபை தருகிறார். தேவன் எப்பொழுதுமே தேவ மனிதர்களுக்கு தன்னுடைய வார்த்தைகளை தந்துதான் நடத்தினார். தமஸ்கு வீதியிலே சந்திக்கப்பட்ட சவுல் எனப்பட்ட அந்த வாலிபன், கர்த்தாவே என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்ட பொழுது, நீ எழுந்து பட்டணத்துக்குள் போ, அங்கே உனக்கு சொல்லப்படும் ஒரு வார்த்தையை தந்தார். அவன் அப்படியே எழுந்து பட்டணத்திற்குள்ளே போகும் பொழுது தேவ மனிதனாய் இருக்கிற அனனியாவின் இடத்துல வார்த்தையை கொடுத்தார். என் நாமத்திற்கு நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், என் நாமத்திற்காக எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதையும் நான் இவனுக்கு காண்பிப்பேன் என்று தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே தம்முடைய வார்த்தைகளை தந்து நடத்துவார். உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கு வார்த்தைகளை தந்து நடத்துகிறாரா? அவருடைய வார்த்தை உங்கள் இருதயத்தில் உதிக்கின்றதா? அவருடைய வார்த்தை உங்கள் உணர்வுக்குள் அப்பொழுது வெளிப்படுகிறதா? தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு என்று தனிப்பட்ட விதத்தில் தேவ வார்த்தை உங்களை சந்திக்கிறதா? அப்படி தேவனுடைய வார்த்தை உங்களை சந்திக்கிறது என்றால் நீங்கள் தேவனுடைய பராமரிப்புக்குள் இருக்கிறீர்கள் என்பதிலே கொஞ்சமும் சந்தேகமே கிடையாது. தேவனுடைய வார்த்தைகள் உங்களை தேடி வருகிறது என்றால் தேவனுடைய பார்வைக்குள் நீங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதே அல்லாமல் வேற ஒன்றுமில்லை. ஒருவேளை தேவனுடைய வார்த்தையோ தேவ பிரசனமோ உங்களை உங்கள் வாழ்க்கையில் சந்திக்காமல் இருக்குமே ஆனால் அது ஒரு பரிதாபமான நிலை, அது ஒரு மோசமான நிலை. அது உங்களை தேவன் கை கழுவி விட்டார் அல்லது புறக்கணித்து விட்டார் அல்லது தள்ளிவிட்டார் என்கின்ற ஒரு ஆபத்துக்கு நேராக நீங்கள் போய்கொண்டு இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். விளங்கிக் கொள்ளுங்கள். ஒருவேளை தேவனுடைய வார்த்தை உங்களை சந்திக்காமல் இருக்குமானால் நீங்கள் தேவனை சந்தித்து அநேக நாட்கள் ஆகிவிட்டது, தேவ பிரசன்னத்தை நீங்கள் சந்தித்து அநேக நாட்கள் ஆகிவிட்டது என்று அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எது எப்படியானாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினாலே உங்களை அவர் சந்திக்க விரும்புகிறார். தம்முடைய வார்த்தையை உங்களுக்குள் அனுப்பி ஆண்டவர் உங்களை சந்திக்கிறார். அவருடைய வார்த்தை உங்கள் செவிகளிலும் உங்களுடைய இருதயத்திலும் தொனிக்க தேவன் விரும்புகிறார். அன்றுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஜூலை மாதத்தின் இந்த முதல் நாளிலே அவருடைய ஜனங்களாய், அவருடைய ஊழியர்களாய், அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு தேவன் தருகிற வார்த்தை சங்கீதம் 18வது சங்கீதம் 3வது வசனம். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். அன்றுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சங்கீதம் 18 எதை மையப்படுத்தி, யாரை மையப்படுத்தி எழுதப்பட்டது என்றால், தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனும் தேவனுக்கு சித்தமானதை தன் வாழ்க்கையில் செய்த தாவீது சத்துருவின் கைகளில் இருந்து விடுவிக்கப்பட்ட நாளிலே, தாவீதினுடைய வாழ்க்கையிலே நெடும் காலங்கள் அவன் போராட்டங்களை சந்திக்க வேண்டியது இருந்தது. ஒரு நாள் 2 நாள் அல்ல, அநேக வருடங்கள்
அவன் சத்துருவினாலே ஒடுக்கப்பட்டு, சத்துருவினாலே நசுக்கப்பட்டு, சத்துருவினாலே மனமடிவாகி, சத்துருவினாலே தன்னுடைய வாழ்க்கையிலே புறமுதுகு காட்டி வனாந்தரத்திலே வேஷம் மாறி ஓடுகிற நிலைகள் அவனுக்கு உண்டானது. அநேக போராட்டங்கள் தாவீதை அவனுடைய வாழ்க்கையிலே சூழ்ந்து கொண்டது. அவன் தேவனை விட்டு விலகின மனிதன் அல்ல, தேவ பிரசன்னத்தை விட்டு விலகின மனிதன் அல்ல, தேவ கரத்திற்குள்ளே இருந்த மனிதன், தேவனுடைய ஆளுகைக்குள்ளே இருந்த மனிதன். அவன் போன எல்லா இடங்களிலும் ஆண்டவர் அவனுக்கு வெற்றியையும் கனத்தையும் மகிமையையும் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். கர்த்தர் அவனோடு கூடவே இருந்தார். கர்த்தர் அவனோடு கூடவே இருந்து நடத்தினார். ஆனாலும் கூட காரணமே இல்லாமல் அநேக சத்துருக்கள் தாவீதுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். ஆனால் இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு நாளிலே எல்லா சத்துருவின் கைக்கும் தாவீதை கர்த்தர் விடுதலையாக்கினார். ஒரு நாள் சத்துருவினால் துரத்தப்பட்ட நிலை இருந்தது, சத்துருவினால் ஒடுக்கப்பட்ட நிலை இருந்தது, சத்துருவுக்கு பயந்து வேஷமாறி போகிற நிலை இருந்தது. ஆனால் அவை எல்லாவற்றுக்கும் ஒரு நாளிலே கர்த்தர் அவனுக்கு ஒரு முடிவை உண்டாக்கினார், ஒரு விடுதலையை தந்தார். அதைதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். இந்த சத்துருவின் கைகளில் இருந்து தாவீது விடுவிக்கப்பட்டதனுடைய காரணமே அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அவன் வாழ்வில் சத்துருவின் போராட்டங்கள் வர 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 சத்துருவினாலே துரத்தப்படுகிற நிலைகள் அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு உண்டாக உண்டாக, சங்கீதம் 34:4 வசனத்திலே தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தாவீதினுடைய வாழ்க்கையிலே சத்துருவினாலே பயப்படுகிற நிலை வந்தபோது, சத்துருவினாலே நசுக்கப்படுகிற நிலைகள் வந்த பொழுது, நீங்கள் வேதத்திலே கவனித்து பாருங்கள். 1 சாமுவேலின் புத்தகம் 27வது அதிகாரம் 1 வசனத்திலே தாவீது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, என்றாகிலும் ஒரு நாள் சவுலின் கைகளினால் நான் மடிந்து போய்விடுவேன், என்றாகிலும் ஒரு நாள் சவுலாலே நான் மரணத்தை சந்திக்க நேரிடும். அந்த அளவுக்கு தாவீதுக்கு விரோதமாய் சவுல் எழும்பி வந்தான். ஒருவேளை தாவீது அவனுடைய வாழ்க்கையில கண்ட அந்த உபத்திரவத்தின் உச்சம், உபத்திரவத்தினுடைய அந்த வீரியத்தின் நிமித்தம் அவன் சொல்லுகிறான், நான் சவுலாலே ஒரு நாள் என்றாகிலும் சவுலாலே மரித்து போவேன், சவுல் என்னை கொன்று போட்டு விடுவான் என்று. ஆனால் பாருங்க, அதே சவுலுடைய கையில் இருந்து தாவீதை கர்த்தர் விடுதலையாக்கினார். இன்னைக்கு எந்த பிரச்சனை நீங்க செத்து போயிருவேன்னு நினைக்கிறீங்களோ, எந்த சத்துருவினால் உங்கள் வாழ்க்கை முடிந்து போய்விடும் என்று நினைக்கிறீங்களோ, எந்த சத்துருவினால் உங்கள் வாழ்க்கை அடி பாதாளத்திற்கு போய்விட்டது, இனி ஒன்றுமே இல்லை என்று நினைக்கிறீர்களோ, எந்த மனிதன் உங்கள் வாழ்க்கையை முடித்து விடுவான் என்று நினைக்கிறீர்களோ, எந்த மனிதனால் என்னுடைய தொழில் அவ்வளவுதான், என்னுடைய குடும்பம் அவ்வளவுதான், என்னுடைய ஊழியம் அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், தாவீது குறிப்பிட்டு சொல்லுகிறான், சவுலால் என்றாயிலும் ஒரு நாள் நான் மடிந்து போய்விடுவேன்.
ஆனால் அந்த சவுலுடைய கையில் இருந்து தாவீதை கர்த்தர் விடுதலையாக்கினார். இன்றைக்கு கர்த்தர் உண்மை உள்ளவர், கர்த்தர் ஜீவன் உள்ளவர், கர்த்தர் துதிக்கப்படத்தக்கவர். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் எந்த சத்துருவினால் உங்கள் வாழ்க்கை முடிந்து போகும் என்று பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த நபரால் உங்கள் வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிட்டது என்று நினைக்கிறீர்களோ, 2 சாமுவேலின் புத்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்கள். அங்கே தாவீதின் குடும்பத்திற்கும் சவுலின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெடுநாள் யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது. நெடுநாள் போராட்டங்களை சவுலின் நிமித்தம் அவன் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. தாவீதின் குடும்பத்துக்கும் சவுலின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம். ஆனால் அங்கே அந்த வசனத்தின் அடுத்த பகுதி எழுதப்பட்டிருக்கிறது, தாவீது வர வர பலத்தவனானான். சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலகீனப்பட்டு போனார்கள். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனுடைய இருதயத்திற்கு நெருக்கமாக இருக்கிற ஒரு மனிதனுக்கு விரோதமாய் நெடுநாள் சத்துரு போராடலாம், நெடுநாள் சத்துரு பின்தொடரலாம், நெடுநாள் சத்துரு எழும்பி நன்மைகளை அழித்து கொண்டிருக்கலாம். ஆனால் முடிவு சத்துருவுக்கு கையில் அல்ல, உங்களுடைய முடிவு கர்த்தருடைய கையிலே இருக்கிறது. உங்கள் முடிவு கர்த்தருடைய கையிலே இருக்கிறது. நெடுநாள் யுத்தம் நடக்கலாம், நெடுநாள் போராட்டம் நடக்கலாம், நெடுநாள் உபத்திரவங்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். Glory to God. ஆனால் நீங்கள் யுத்தத்தையும் சத்துருவையும் சந்திக்க 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 நீங்கள் ஒரு நாளும் பலகீனப்பட்டு போவதில்லை. நீங்கள் சத்துருவை சந்திக்க 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 நீங்கள் பலத்தவர்களாக மாறுவீர்கள். 2 சாமுவேலின் புத்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனம் என்று நினைக்கிறேன். அங்கே தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். இது எப்படி அவன் வாழ்க்கையில் நடந்தது? துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கூப்பிட்டு கூப்பிட்டு, அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, அதிகாலமே வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே, தேவனே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது என்று தேவனையும் தேவ சமூகத்தையும் அவன் தேடி தேடி. இன்று சத்துருவினால் உங்கள் கை இளைத்து போகிறது என்றால் அதற்கு காரணம் நீங்கள் உங்கள் வாழ்வில் இருக்கிற சத்துருவின் போராட்டத்திற்கு தக்கதாக நீங்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரவில்லை என்று அர்த்தம். கர்த்தரை தேடவில்லை என்று அர்த்தம். கர்த்தரை ஆராதிக்கவில்லை என்று அர்த்தம். கர்த்தருடைய பிரசன்னத்தில் நீங்கள் உங்களை அர்ப்பணிக்காமல், நீங்கள் தேவனை சார்ந்து கொள்ளாமல், தேவ பலத்தை சார்ந்து கொள்ளாமல், தேவ சமூகத்தை நீங்கள் சார்ந்து கொள்ளாமல் உங்கள் சுய பலத்தில் நின்று கொண்டு இருக்கிறீர்கள் என்ற அர்த்தமே அல்லாமல் வேற ஒன்றும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடு இரவில கூட தாவீது தேவனை தேடுகிறான், தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். குறித்த சாமங்களுக்கு முன்னமே என் கண் விழித்து கொண்டது என்று சொல்லுகிறான். ஸ்தோத்திரம். இந்த சத்துருவின் போராட்டத்திலே தாவீதின் வெற்றிக்கான சூத்திரம் என்ன? இந்த நெடுநாள் சவுலின் போராட்டத்தில் இருந்து தாவீது விடுதலையாக்கப்பட்டதனுடைய ரகசியம் என்ன? துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது 1வது வசனத்திலே, சங்கீதம் 18:1, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவே, உம்மில் அன்பு கூறுவே. ஒரு மனிதன் அன்பு கூறுவதற்கான அடையாளம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்திலே 15வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால்
என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். இங்கே தாவீது சொல்லுகிறான், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். அதற்கு அடையாளம் என்ன? தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கற்பனைகளை, கட்டளைகளை, பிரமாணங்களை அவன் கை கொண்டே வருகிறான். சங்கீதம் 18வது சங்கீதத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 21வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணவில்லை, அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தாவீதை சவுலுடைய கைக்கு ஒப்பு கொடுக்காமல் கர்த்தர் விடுதலையாக்கினதற்கு தாவீது தேவனை அன்பு கூர்ந்தான். அது உதட்டிலே அல்ல, அது பேச்சிலே அல்ல. தேவன் தந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் பிரமாணங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் கை கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே தாவீது எழுதுகிறான், கர்த்தருடைய வழிகளை நான் கை கொண்டு வந்தேன், கர்த்தர் எனக்கு விதித்த அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. ஏன் இன்றைக்கு தாவீதால் சத்துருவை வீழ்த்த முடிந்து, தாவீதால் சத்துருவின் கையில் இருந்து விடுதலையை வாங்க முடிந்தது என்றால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏன் அப்படிப்பட்ட ஒரு அதிசயம், அப்படிப்பட்ட ஒரு அற்புதம், சத்துருவின் கையிலிருந்து விடுவிக்கப்பட்ட நிலை ஏன் நமக்கு கிட்டவில்லை? நாம் எந்த அளவுக்கு தேவனுடைய கற்பனைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கை கொண்டு வருகிறோம்? கர்த்தருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு வருவோமே ஆனால் சத்துருவின் கைகளில் தேவன் நம்மை கையளிக்காமல் சத்துருவின் கைகளில் இருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை தருவார். கர்த்தருடைய ஜனமே, எங்க பார்த்தாலும் போராட்டம், எதுல பார்த்தாலும் போராட்டம், எல்லா பக்கமும் எதிராளிகள் எழும்பி நிற்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு இருப்பதை விட நாம் கர்த்தருடைய கட்டளையை, கர்த்தருடைய பிரமாணத்தை, கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கை கொண்டு வருகிறோம்? தாவீது சொல்லுகிறான், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நீர் எனக்கு கொடுத்த கட்டளைகளை நான் கை கொள்ளுவேன், நான் கை கொண்டு வருகிறேன், அதுதான் நான் அன்பு கூறுவேன் என்பதற்கு அடையாளம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 10வது வசனம், நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருந்தது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டு இருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். நான் அன்பு கூறுவேன், கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுவது பாடலினால் அல்ல, ஆலய ஆராதனைகளில் அல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தருடைய கட்டளைகளை, கற்பனைகளை நாம் கை கொள்ளுவோமே ஆனால் சத்துருவை கர்த்தர் நம் கையில் ஒப்பு கொடுப்பாரே தவிர நம்மை ஒரு நாளும் சத்துருவின் கைக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்கவே மாட்டார். தாவீதின் கையில சவுலை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி இரட்சிக்கப்படுவேன். சவுலுடைய கையில் இருந்து தாவீதை கர்த்தர் விடுதலை ஆக்கினதற்கான முதல் காரணம், முற்றும் காரணம், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். இந்த ஜூலை மாதத்தின் இந்த முதல் நாளிலே என் வாழ்க்கையில் கர்த்தர் நன்மை செய்யவில்லை, என் வாழ்க்கையில் கர்த்தர் என்னை விடுதலையாக்கவில்லை, என் வாழ்க்கையில இன்னமும் நான் சத்துருவினாலே துரத்தப்படுறேன், சத்துருவினாலே எதிர்நீச்சல் போட்டு
கொண்டிருக்கிறேன், போராடி கொண்டிருக்கிறேன் என்பதை என்று புலம்புவதை புறம் தள்ளிவிட்டு ஒரு விசை உங்களை கர்த்தர் பக்கமாய் திருப்புங்கள். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு பக்கமாக திருப்புங்கள். நான் கர்த்தரை அன்பு கூறுகிறேனா? எப்படி அன்பு கூறுகிறேன்? என் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய கட்டளையை, பிரமாணத்தை நான் என் வாழ்க்கையில கை கொள்றேனா? தேவன் எனக்கு விதித்த, எழுதி கொடுத்த இந்த பிரமாணத்தை நான் என் வாழ்க்கையில கை கொள்றேனா? தாவீது கர்த்தருடைய கட்டளைகளை, வார்த்தைகளை கை கொண்டதினால்தான் சங்கீதம் 119 சொல்லுகிறான், உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடி உமது வாக்கை என் இருதயத்தில் பதித்து வைத்துள்ளேன். தாவீது கர்த்தருடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கை கொண்டு வந்ததற்கு அடையாளமாக சொல்லுகிறான், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. இன்றைக்கு நம்மை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். முதற்றளவில் என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுவதை விட, எந்த பகுதியில தேவனுடைய வார்த்தையை நான் கை கொள்ளாமல் இருக்கிறேன் என்பதை ஆராய்ந்து பார்ப்போமே. ஆனால் அப்பொழுதே சத்துரு விழுந்து போவான், அப்பொழுதே சத்துரு புறமுதுகு காட்டி விடுவான், அப்பொழுதே சத்துருவினுடைய தாக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே தணிந்து போய்விடும். அப்பொழுதே நமக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். சத்துருவினால் நாம் சிறுமைப்பட்டு போவது இல்லை, சத்துரு நம் நிமித்தம் சிறுமைப்பட்டு அவன் பலன் இழந்து போவான். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். விடுதலைக்காக நெடுநாள் ஜெபிக்கிறோம், விடுதலைக்காக அநேக கூட்டங்களுக்கு செல்கிறோம், நம்முடைய வாழ்வின் விடுதலைக்காக அநேக பிரயாசப்படுறோம். நாம் பிரயாசப்பட்டுத்தான் ஆக வேண்டும். விடுதலைக்கான வழி எது என்று தேடித்தான் ஆக வேண்டும். அதை வேதத்தின் வெளிச்சத்திலே, வேத வார்த்தையை நான் என்னுடைய வாழ்க்கையாக மாற்றிக் கொள்ளுவேனே. ஆனால் சத்துருவின் கைகளிலே கர்த்தர் என்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். சத்துருவின் கையில் இருந்து என்னை ஒப்பு கொடுக்காமல், சத்துருவின் கைகளில் என்னை ஒப்பு கொடுக்காமல், சத்துருவின் கையில் இருந்து என்னை ஆண்டவர் நீங்களாக்கி அவர் என்னை விடுதலையாக்குவார். இன்றைக்கு நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம், சோதித்தறிந்து பார்ப்போம். தேவனே, இந்த உபத்திரவத்தில், இந்த சத்துருவின் துரத்துதலிலே நீர் எனக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? நான் செய்ய கை கொள்ள வேண்டிய வார்த்தை என்ன? நான் என் வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள வேண்டிய வார்த்தை என்ன? வேதத்தின் வெளிச்சத்திற்கு, தேவ வார்த்தைக்கு இன்றைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமே. ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், நான் கூப்பிடுவேன், அவர் எனக்கு செவி கொடுப்பார். நான் அவரை தேடுவேன், அவர் எனக்கு தென்படுவார். நான் அவரை தேடுவேன், அவர் எனக்கு இளைப்பாறுதலை தருவார். எனக்கு மாத்திரம் அல்ல, என்னை சுற்றிலும் இளைப்பாறுதலை தேவன் கட்டளையிடுவார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த காலத்திலே சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு, சத்துருவினால் துக்கத்தோடு இருப்போமே. ஆனால் இன்றைக்கு தேவன் சத்துருவின் கைகளில் இருந்து நம்மை நீங்களாக்கி விடுவிக்கவும் ரட்சிக்கவும் அவர் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, என் வார்த்தையை கைக்கொள், என் வசனத்தை கைக்கொள், நான் உனக்கு கொடுத்த கட்டளைகளை கைக்கொள். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம், நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக தகப்பனே உம்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா, உமக்கு நன்றி சொல்றோம். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால்
என் சத்துருக்களில் கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் என்ற உம்முடைய வார்த்தை, சத்துருவின் கைகளில் இருந்து நாங்கள் விடுவிக்கப்படுகிறதற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையிலே நடப்பதினால், உம்முடைய வார்த்தையை கைக்கொள்ளுவதினால், உம்முடைய வசனத்திற்கு செவி கொடுப்பதினால் என்பதை நாங்கள் உணர்ந்து இன்றைக்கு உம் பக்கமாக நாங்கள் திரும்புகிறோம். உம்முடைய திருக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில நாங்கள் உம்முடைய வார்த்தையை கை கொள்ளுவதற்கு எது தடையா இருக்குதோ அதை எங்களுக்கு உணர்த்தி அதிலிருந்து எங்களை விடுதலையாக்கி உம்முடைய வசனத்தை கை கொண்டு கர்த்தாவே ஸ்தோத்திரம், எங்கள் வாழ்க்கையில நாங்கள் விடுதலையை அடைய, விடுதலையை சுதந்திரித்துக் கொள்ள, விடுதலையை எங்கள் வாழ்க்கையாக்கி கொள்ள எங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வீராக. உம்முடைய திருக்கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.